ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதை உருவாக்கிய அதனுடைய அபெக்ஸ் ஜிஎம்சியுடைய குழுவினர் முதல்ல இதை கன்சீவ் பண்ணி, இந்த ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி அதை மிகச்சிறப்பாக ஒரு மிக அழகான ஒரு குடுவைகள்லையும் வடிவத்திலையும் இதை கொண்டு வந்திருக்கிறதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எனக்கு பார்த்தோன்னே என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா, க்ரீன் கடல்ங்கிற நேம், இந்த உலகம் துளைத்த 2 விஷயம் வந்து பச்சையும் அரவணைப்பும் தான் ரொம்ப முக்கியமாக. உலகமே தேடிட்டு இருக்கிற விஷயமும் பச்சையத்தையும் அரவணைப்பையும் தான். அந்த தொலைத்த 2 விஷயத்தை வந்து இணைத்து க்ரீன் கடல்னு ஒரு நேம் கொடுத்ததுக்கு முதல்ல ஜிஎம்சி டீமுக்கு வாழ்த்துக்கள். இதுதான் நோக்கி எல்லாருமே தேடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் க்ரீனை தேடி உலகமே திரும்பிட்டு இருக்கு. நம்ம சித்த மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, மற்ற மருத்துவர்களோ எல்லாம் இல்லை, உலகமே. ஏன்னா பச்சையை தொலைத்ததுனால்தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்களை, உடல்நல சிக்கல்களில் இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பல சிக்கல்களுக்குமே அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த க்ரீனில் இருந்து தான் துவங்க முடியும். அது எல்லா இடங்கள்லையும் நம்ம அதை பார்த்துட்டே வரோம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் கடல். அந்த அரவணைப்புங்கிறது வந்து சொல்லிலிருந்து ஆரம்பித்து, ஒரு சொல் அரவணைக்கக்கூடிய ஒரு சொல் இன்னைக்கு இல்லை. எல்லாமே ரொம்ப ஃப்ளாட் வேர்ட்ஸ், எவ்ரி திங். அந்த ஃப்ளாட் வேர்டு இல்லாமல் ஒரு அரவணைக்கக்கூடிய சொல்லிலிருந்து ஆரம்பித்து அது ஒரு குழந்தையை முதல்ல கடல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு குழந்தையுடைய அரவணைப்புக்கு தான் அதிகமாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அது ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு பேஷன், அஃபெக்ஷன், எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து அந்த அரவணைப்பு தான். அதுவும் நம்ம வந்து நிறைய தொலைச்சிட்டோம். ஓடிக்கிட்டே இருக்கிற உலகத்தில், வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயமாக அந்த கடல் இருக்குது. அந்த அந்த தொலைந்தவற்றை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் துவக்கக்கூடிய இடம், ஒரு மனித வாழ்க்கையினுடைய உடல் நலத்தினுடைய துவக்கம் வந்து குழந்தை பருவத்திலிருந்து வந்தால் தான் சரியாக இருக்கும். நமக்கு இன்றைய அறிவியலினுடைய மிகப்பெரிய உச்சங்கள் அறியாத காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸுடைய நுவான்சஸ், இன்றைக்கி எல்லா விஷயங்கள்லையும் மிக மிக நுட்பமாக பேரறிவு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு குழந்தையினுடைய பராமரிப்பை மிக மிக கவனமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பராமரித்து வந்திருக்கிறாங்க. ஆயுர்வேதமும் சரி, சித்த மருத்துவமும் சரி, எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகள் அத்தனையும் சரி, இதை வந்து அதிலிருந்து அவர்கள் அந்த காலகாலமாக பயன்படுத்தி வந்த விஷயங்கள்ல இருந்து தான் அதை தத்துவார்த்தமாக புரிந்து அது ஒரு ப்ராடக்டாக அந்த குழந்தைக்காராக இருக்கட்டும், இல்லைன்னா பெரியவங்களுக்காக இருக்கும், அப்படி தான் அது எவால்வ் ஆகுது. அந்த அடிப்படையில் இந்த பேபி கேர் ஆயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா பேபி க்ரீமாக இருக்கட்டும், இல்லை பேபி வாஷாக இருக்கட்டும், இல்லை ரப் யூஸ் பண்ண ஒரு கபத்திற்கு ரப்பாக இருக்கட்டும், நான் அதனுடைய ஒரு இன்க்ரீடியண்ட்டை பார்க்கும்போதும் அவ்வளோ மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாதுகாப்பு தான். அவ்வளோ ஒரு டெண்டர் ஸ்கின்னாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய ஸ்கின்னில் எந்த விதமான ஒரு சிறு காயங்கள், சிறு சிராய்ப்புகள், சிறு தவறுகள் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுல அதில் முக்கியமாக அவங்க கடைசி ஸ்லைடாக போட்டாங்க. இருந்தாலும் அதை முதல் விஷயமா யோசிக்க வேண்டியது வந்து பாரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை. ஒட்டுமொத்த உலகமும் அதைத்தான் பார்க்கிறது. அந்த 2 வாரத்துக்கான நடந்த சர்ச்சைகள் உலகம் முழுக்க ரொம்ப அதிகம். பல ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பாரபன் இருக்குது, சல்ஃபேட் இருக்கிறதுனாலே தாய்மார்கள் வந்து அதை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. வேணாம், ரொம்ப கோலோச்சிய ப்ராடக்ட், நான் நேமெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உலகமே வந்து அந்த ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு இருந்தவங்க மொத்தமாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை தூக்கி வேணாம், பாரபன் சல்ஃபேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அது ஸ்கின்னுக்கு ஆபத்தானது அப்படின்னு ஒரு சில பேப்பர்ஸ் வந்தோடனே டோட்டலாக விட்டாங்க. அப்படி இல்லாத ஒரு ப்ராடக்ட் கிடைக்காதா அப்படின்னு எல்லா தாய்க்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. எல்லா குழந்தையை பராமரிக்க அத்தனை பேருக்கும் பாரபன் இல்லாத, சல்ஃபேட்ஸ் இல்லாத ஒன்று வேணும். ஃபர்ஸ்ட்டு வி ஷுட் அப்ரிஷியேட் இந்த க்ரீன் கடல் ப்ராடக்ட்ஸில் நாங்கள் அதை சேர்க்கலைன்னு ஒரு முக்கியமான ஒரு முதல் குரலாக அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத தீவிர ரசாயன பொருட்கள் இல்லை. அது வந்து இந்த மாதிரி பாரபன்ஸ் இல்லாமல், சல்ஃபேட்ஸ் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதை கொண்டு வந்திருக்காங்க. அது வி ஷுட் அப்ரிஷியேட்.
இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் ஹெர்பல் ப்ராடக்ட் நிறைய மாடர்ன் சயின்ஸ்லேயும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வருது உலகெல்லாமே. இது இந்திய குழந்தைகள் பண்ணணும். பார்க்கப்போ வந்து ஒரு இந்திய குழந்தை இந்திய தாய்ன்னு இருந்தது. பட் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்க்கும் இந்த தேவை இருக்குது. ஸோ த வேர்ல்ட் வைட் திஸ் ப்ராடக்ட் வில் ரீச் globally because it doesn't have any paraben, sulfate, anything is there, and all other ingredients what they had used வந்து it's globally it will reach. அதுவும் ஆன்லைனில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ globally it will get connected very soon அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ரெண்டாவது எனக்கு மனது கவர்ந்த விஷயம் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில வந்து மேல் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு அப்படின்னா நலுங்கு மாவுன்னு ஒன்று பயன்படுத்துவோம். நலுங்கு மாவு தெரியாத தாய்மார்கள் கிடையாது. நான் இன்றைக்கு 25 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தாயிடம், இளம் தாயிடம் வீட்டில் நலுங்கு மாவு செஞ்சீங்களா, உரமாத்திரை பண்ணிங்களா அப்படின்னா தெரியாது. அவங்களுக்கு அதுக்கான நாலேஜும் இல்லை, அதுக்கான டைமும் இல்லை. ஆனால் அந்த ரெண்டை பற்றினா பெரிய கேள்விகள் மட்டும் இருக்கிறது. இது சேஃபா, நலுங்கு மாவு கொடுக்குறீங்களா, இது சேஃபா, உரமாக இருந்தெல்லாம் சேஃபா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லார்ட்டையும் அது வரும். அதுக்கு இவங்க நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேபி வாஷில் வந்து இந்த நலுங்கு மாவினுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் பாசிட்டிவ் தான். அந்த க்ரீன் கிராம் தான் அதனுடைய மூங் தால் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் கிராம் தான் அதனுடைய மேஜர் இன்க்ரீடியன்ட். அதை வந்து ஒரு பேபி வாஷ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது, சோப்புக்கு யூஸ் பண்ணுறது அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா காலகாலமாக குழந்தைக்கு வீட்டில் குழந்தை பிறந்தாங்கன்னா முதல்ல பாசிப்பருப்பு மாவை வந்து அரைச்சி வச்சுட்டு அதை வச்சு தான் மேலே தேய்ச்சி குளிப்பாட்டணும். பாலகரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்துலேயும் உண்டு, சித்தாலையும் உண்டு. அதில் பிறந்த உடனே மேலே அந்த பக்கு மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய தலையில் படிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், மேலே கரப்பான குழந்தை பருவத்தில் வரக்கூடியதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் அதை பற்றின ஒரு அட்டோபிக் எக்ஸிமாலாம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க அந்த பாசிப்பருப்பு மாவு வச்சு தான் மேலே கழுவுவாங்க. அதை ஒரு சயின்டிஃபிக் பேஸில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதில் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த முதல்ல இந்த ரப்பை நான் பார்த்தோன்னே இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இது. ஏன்னா உள்ள ஒரு மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு இமீடியட்டாக ஒரு டீகன்ஜஸ்டண்ட்டாக ஒரு கன்ஜஷனை குறைக்கிறதுக்கு அதனுடைய வாலட்டைல், அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் கண்டென்ட்டில் அந்த ரப்பில் சேர்ந்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய அந்த வாலட்டைல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு இமீடியட்டாக கன்ஜஷனை குறைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரப்பாக ஒரு அருமையான ஒரு மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்த விட முக்கியமானது பேபி ஆயில், மசாஜ் ஆயில். இது வந்து காலகாலமாக நம்ம ஊரில் இருந்த பழக்கம். நம்ம ரொம்ப நெடுங்காலமாக எனக்கு தெரியும், நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அப்போது நான் பார்த்த ரொம்ப குட்டியோண்டு குழந்தைகளை பாட்டிமார்கள் வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறத ஒரு சின்ன சர்ச்சை வந்தது. நான் சொல்கிறது 75-80 இப்படி ஆயில் மசாஜ்லாம் கொடுக்கலாமா அப்படின்னப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் பேப்பர். டாக்டர் விஜயபால் சாருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் லேட் டாக்டர் திருநாராயணன், ஹீ ஒன்லி ஷேர்டு ஒன் பேப்பர் டு மீ. பேபி ஆயில் மசாஜ் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய உடல் நலத்துக்கு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் 35 இயர்ஸ் பிஃபோர், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 30 வருஷம் முன்னாடி. ஏன்னா நாங்கள் பல இடத்துல ஒரு எவிடன்ஸாக அதை காமிச்சிட்டு இருக்கோம். அந்த பேபி மசாஜ் ஆயில் பண்ணும்போது உடம்புக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கொடுக்குது அப்படின்னு ஒரு மிட்வைஃப்ஸ் அண்ட் நர்சிங் பண்ணக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு மிட்வைஃப்ஸ் அவங்க பண்ணி ஸ்டடி பண்ண ஒரு பேப்பர். அந்த காலத்தில் அது வந்து 30 இயர்ஸ் பிஃபோர் பப்ளிஷ் ஆச்சு. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு ஒரு டிபேட் வந்தப்போ அந்த பேபி ஆயில் எப்படி வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு அந்த பேப்பரை தான் நாங்கள் வந்து சான்றாக எடுத்துக்காட்டோம். பாருங்கள், அன்னை யூகேலேயே அது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளாம் அதை எங்கள் இதில் தாண்டி எண்ணெய் குளியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டாகவே நாங்கள் வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேபி ஆயில் நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு அந்த பேப்பர் தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஒரு நல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், ஒரு தெரப்பியூட்டிக்கலாக பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எண்ணெயை குளிர்ச்சியாகிறதுக்கு வந்து சோற்று கற்றாழை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை வைத்து தைலம் உடலுக்கு அந்த ஒரு மசாஜிங் கொடுக்கும்போது குழந்தைக்கு முதல்ல ஒரு லென்த்தியான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தில் தான் குழந்தை வந்து நல்லா அதனுடைய மெட்டபாலிசம் நல்லா இருந்து
எடை கூடுவதாக இருக்கட்டும், வளர்ந்தா இருக்கட்டும், சார் பீடியாட்ரிஷியன் அடுத்து பேசுவாங்க.